ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு டெசர்ட் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கேஷுவலாக இருக்கிறதுனால நான் ஃபேஸ் பக்கம் ஃப்ரண்ட் கேமரா வைக்காமல் பேக் கேமரா வச்சுருக்கேன். ஓகேங்களா? முதல்ல தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, சாப்பாட்டுக்கு வேறு அப்பளம் பொரிக்கிறேன்னா அது வேலை முடிச்சுட்டு நான் அப்படியே காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். அப்புறம் இந்த மழைக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைமில் வந்து கோல்டான ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. முக்கியமாக வயசானவங்க, குழந்தைங்க, கொஞ்சம் இம்யூன் பவர் கம்மியாக இருக்கிறவங்களாம் கோல்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. ஹீட்டான ஐட்டமே எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், அந்த மாதிரி சொரக்காய், நூக்கல், முள்ளங்கி இந்த மாதிரி கோல்டாக இருக்க ஐட்டம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒத்துக்கோன்னா அதை சாப்பிடுங்க. ஓகேவா? அப்பளம் பொரிச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் காமிச்சிடுறேன். இது வந்து ப்ரெட்டு. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம டெசர்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 பீஸ் எடுத்திருக்கேன். நானும் அப்பாவும் மட்டும்தானே. அப்பாவுக்கு சுகரு. ஸோ அதனால் கம்மியாக இருந்தால் கம்மியாக கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு வேணுன்னா இந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ரெட்டை வந்து இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன வேணும்னா பால் வேணும். அதுக்கப்புறம் வால்நட்டு, பிஸ்தா, பாதாம், திராட்சை, முந்திரி, அப்புறம் கொஞ்சம் பேரிச்சம்பழம். ஐயோ, உங்களுக்கு காமிக்கவே இல்லையா? இதோ கொஞ்சம் யூஸ் பண்ண வால்நட் இருக்குது. இதில் கொஞ்சம் வால்நட் இருக்குது. இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகேவா? திராட்சை, பிஸ்தா, முந்திரி, பாதாம், கொஞ்சம் பேரிச்சம்பழம், காலையில் காய்ச்சின பால். ஓகேவா? இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல்ல நம்ம ப்ரெட்டை வந்து இப்படி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் அன்ஹெல்த்தி தான் வைங்களேன், ஆயிலு, ஸ்வீட்டு எல்லாமே. ஆனால் என்றைக்காவது ஒரு நாளுன்றதுனால பரவாயில்ல, அது வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இப்படி ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரணும் இந்த ஸ்வீட்டு. உங்களுக்கு தெரியுது? இப்படி தெரியுதா? அந்த மாதிரி கலரில் வரணும். அதுக்காக கருப்பாக எடுத்துடாதீங்க, அது வந்து கரிஞ்சிடும். இது மாதிரி இங்கே பொரிச்சு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது மாதிரி வந்து நம்ம ப்ரெட் பீசஸ்ஸு ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும். இது ஆல்ரெடி அப்பளம் பொரிச்ச எண்ணெய், ஸோ ஹீட்டாகவே இருந்துச்சு. நம்ம வந்து நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம அவசரத்துக்கு டக்கு டக்குன்னு வேலை ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக தான் நான் செய்வேன் எல்லாமே. ஆனால் ஏதாவது எப்பயாவது நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கிரேவிங்ஸ் வரும்ல, அந்த டைமில் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வெளியே நம்ம வாங்குறத விட இப்படி வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இது வந்து வீட்டில் இருக்கிற ப்ரெட்டு, மில்க்கு, ட்ரை நட்ஸு, உங்கள்கிட்ட என்ன ட்ரை நட்ஸ் இருக்கோ அது போட்டுக்கோங்க. நான் காமிக்கிற எல்லாமே போடணுன்னு இல்லை. முந்திரி திராட்சை இருந்தால் முந்திரி திராட்சை மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இதை நான் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? முதல்ல வந்து இந்த பால் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இந்த 8 பீஸ் ப்ரெட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நான் செய்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக செஞ்சிங்கன்னா முடிஞ்சிடும். பால் வச்சாச்சு. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. ஸோ நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் பார்த்தீங்களா, பிராண்ட் நேம்லாம் காமிக்கல, கொஞ்சம் லைட்டாக
இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஃபுட் கலர் ஊற்றி நம்ம வந்து இது கிண்டி விட்டுப்போம். நான் ரொம்ப போடல, லைட்டாக தான். அப்புறம் அந்த பால் கொஞ்சம் கொதிக்கும் போது என்ன பண்ணலான்னா ஏலக்காய் இருந்தால் 2 தட்டி போடுங்க, நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ 2 ஏலக்காய். எனக்கு இன்றைக்கி ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது, அதனால் நான் வந்து இதை செய்கிறேன். சரி அப்படியே உங்களுக்கும் செஞ்சு காமிக்கலாமே. ஏன்னா நிறைய குக்கிங் வீடியோலாம் பார்த்திங்கன்னா சிக்கனு மீன் இந்த மாதிரி தானே இருக்கும். இந்த ஸ்வீட்லாம் செஞ்சு நான் போட்டதே இல்லைல்ல. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேன்ட்டு. அப்புறமா இந்த பால் பொங்குதா, இது இப்படி பொங்க விடக்கூடாது, குறைச்சி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சுகர். நான் வந்து சுகர் நல்லாவே சாப்பிடுவேன், எனக்கு ஸ்வீட்னாவே ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் அப்பா கொடுக்கறதுனால கொஞ்சம் அளவாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சுகர் போட்டாச்சு. இப்போ சுகர் போட்டு இதை வந்து நான் கிண்டிகிட்ருக்கேன். இது கூட வந்து ஒரு நிமிஷம் அந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் உடச்சி எடுக்கணும், அதனால கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உடச்சி எடுக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நான் உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பராக வரும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்படியே இந்த கொதிக்கிற பாலில் அப்படியே போட்டேன்னா, இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா முந்திரி, திராட்சை, பாதாம், வால்நட் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? போட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் இதாகட்டும். இன்னும் நம்ம போட வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸும் பிஸ்தாவும். ஆனால் பிஸ்தா வந்து டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் வைக்கலாம். நான் வந்து ஒரு 5 பிஸ்தா எடுக்கிறேன். அப்புறம் பேரிச்சம்பழம் வந்து நம்மளுக்கு குக் பண்ண தேவையில்லைல்ல, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த கரண்டி எங்கே வச்சேன், இந்த பாலோட திக்னஸ் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த பொரிச்ச ப்ரெட்டை வந்து அப்படியே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அது வந்து நல்லா அந்த ப்ரெட்டில் வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிடலாம். இது வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ப்ரெட்டு ஸ்வீட்டு, ஸோ இதுலேயும் நம்ம ஸ்வீட் போட்டிருக்கோம். சூடாகவும் சாப்பிட்லாம், சூடாக வேணாம் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஈஸியாக நம்ம ஒரு டெசர்ட் பண்ணிட்டோமா. யாருக்கெல்லாம் இது பிடிக்கும், இது உங்களுக்கு கூட ஆல்ரெடி தெரியும், என்னை விட நீங்கள்லாம் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒன்றுன்னா, இது பொடிஞ்சிடக்கூடாது. இதோட இது வந்து அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெலாம் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியுது உங்களுக்கு, ஊற வைக்கிறேன். இதை கொஞ்சம் இப்படி ஸ்பேஸ் விட்டு இப்படி நம்ம ஊற வச்சோன்னா இந்த ஸ்வீட்டில் இது வந்து அப்படியே ஊறும். இது வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட்டு எனக்காக ஒரு தோணி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது செய்யலான்னு. ஓகேவா? இப்போ வந்து இந்த பிஸ்தாலாம் உடச்சி அப்புறம் கொஞ்சம் டேட்ஸ் எல்லாம் போடுவோம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆயிடுச்சு. தெரியுதா? பிஸ்தா போட்டிருக்கேன், அப்புறம் மேலே கொஞ்சம் டேட்ஸ் போட்டிருக்கேன். இந்த மில்கை வந்து இது நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எங்கள் அப்பா சாப்பிட மாட்டார், கோல்டு அப்படின்னு சொல்வார். அதனால் அவருக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அதை அப்படியே வச்சு நான் வந்து கொடுக்க போகிறேன். இன்றைக்கி இந்த டெசர்ட் தான். அப்படியே இன்றைக்கி லன்ச் என்னென்னு காமிச்சிடவா? அப்பளம், கேரட் பொரியல், அப்புறமா இல்லை என்னது நூக்கல் சாம்பார். நான் தான் செஞ்சேன், ஆனால் கொஞ்சம் மறந்துட்டேன். நூக்கல் சாம்பார். அப்புறம் இது வந்து பூரிக்கு செஞ்ச பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு. இதில் வந்து பூரி இருக்குது, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இருக்குது. ஓகேவா?
ஸோ இப்போ இதை வந்து அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதாவது ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்லாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஏதாவது க்ரியேட்டிவாக போடணுன்ட்டு தான் நான் வீடியோவே போடாமல் இருந்தேன். எனக்கு இப்போ இது வந்து யோசித்து தோணுச்சு, சரி நம்ம ஒரு ஸ்வீட் ஏதாவது செஞ்சு போடலாம் அப்படின்னு. ஏன்னா குக்கிங் வீடியோ போட்டு நிறைய நாள் ஆகுதுல்ல, அதனால்தான். இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது நீங்கள் போடலாம். என்ன ட்ரை நட்ஸ் இருக்கோ அது போடலாம். அப்படி ட்ரை நட்ஸே இல்லை அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் வெறும் மில்க்கு சுகர் ஆட் பண்ணி செஞ்சுட்டு கூட இது கூட வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும்ல, பனானா, ஆப்பிள், அந்த மாதிரி சாப்பிடும்போது பனானா, ஆப்பிள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அதோடு எடுத்து அப்படியே சாப்பிடலாம். 2 ஆப்ஷனும் இருக்குது. ட்ரை நட்ஸும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மழை காலம், சேஃப்டியாக இருங்க. ஃபீவர் வருது. ஸோ கோல்டான ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பெப்பர், மஞ்சத்தூள் நிறைய சேர்த்துக்கோங்க. சீரக தண்ணி குடிங்க. நல்லா கொதிக்க வச்சு சீரகம் போட்டு அந்த தண்ணி குடிங்க. இது வந்து நல்லா பசிக்கும். அப்புறம் எப்படி சொல்கிறது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.